உங்களுக்கு ஏன் உங்க அப்பா பேரை இனிஷியலா வச்சிருக்காங்க தெரியாதுல்ல. ஆனா உங்க அப்பா உங்க டிஎன்ஏவை எவ்வளவு இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க ஆனா இல்ல பெண்ணான்னு முடிவு பண்ணது உங்க அப்பாவோட ஸ்பெர்ம் தான். இதை தாண்டி உங்க டிஎன்ஏல அப்பாவால நிறைய மாற்றங்கள் நடக்கலாம். அம்மா கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி அப்பா ஸ்மோக் பண்ணா ஸ்பெர்மோட டிஎன்ஏ சேஞ்ச் ஆகி குழந்தைக்கு ஆஸ்மா, லுக்கீமியா இந்த மாதிரி வியாதிகள் வரதுக்கான சான்சஸ் அதிகமாகுது. இதுவே ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தா ஆட்டிசம், ப்ரீமெச்சூரிட்டி இல்லாம ப்ரீமெச்சூர் டெத் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. 40 வயசுக்கு மேல ஒருத்தர் அப்பா ஆகும்போது அவர் நார்மலா இருந்தாலும் குழந்தைக்கு ஸ்கிசோஃப்ரீனியா, ஆட்டிசம், நிறைய டிஎன்ஏ சேஞ்சஸ், ஜெனடிக் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்பா நிறைய ஜங்க் சாப்பிட்டா கூட ஸ்பெர்ம் டிஎன்ஏ மெத்திலேஷன் சேஞ்ச் ஆகிறதுனால குழந்தை ஒபீஸ் ஆகி டயபெட்டிஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இது தாண்டி அப்பாவோட ஜீன்ஸ்னால குழந்தையோட பிளாசென்டல் டெவலப்மெண்ட் கூட சேஞ்ச் ஆகலாம். ரிசர்ச் படி ஒரு பிரெக்னென்டா இருக்க உமனுக்கு பிபி வரதுக்கும் திருப்பி மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கும் அப்பாவோட ஜீன்ஸும் ஒரு பெரிய கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டரா இருக்கலாம். ஒரு குழந்தை ஹெல்த்தியா பிறக்கிறதுக்கு அப்பாவோட ஹெல்த் எவ்வளவு முக்கியம் உங்களுக்கு எல்லாம் புரியுதா? ஆனா ஒரு குழந்தை ஹெல்த்தியா பிறக்கலன்னா அம்மா மேல குத்த சொல்ல மட்டும்தான் இந்த சொசைட்டி ரெடியா இருக்கு. இதுக்கப்புறம் உங்க லைஃப் டெசிஷன்ஸை நல்லா யோசிச்சு எடுங்க. கரெக்ட் தானே?